ஆடி ஹலோ ஹலோ அந்தி மகிழ்ந்தோனன் ஆடிய ஈசனே அருளிய புத்திரனே அப்பா அந்தி மகிழ்ந்தோன ஆடிய ஈசனே அருளிய புத்திரனே அப்பா சந்தி விநாயகா தொண்டி சந்தி நாயகா தொண்டி கணவழி தொண்டி கணவழி தொண்டி கணவழி உன்பாதம் காற்பதாமே அருளிய புத்திரனே காக்கும் ஜீரம்பரம் ஆனந்த காண்டவோ கவிகளோ நாங்கள் பாட அப்பா காக்கும் ஜீரம்பரம் ஆனந்த காண்டவோ கவிகளோ நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் எந்தன் மருவோனே வாக்கு தர வேண்டும் எந்தன் மருவோனே உந்தன் மருவோனே உந்தன் மருவோனே பாலாம்பிகையே கவிதைய நாங்கள் வாடே அலியாபரணமும் பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணிந்தோ ஆதரவாய் பணியோ
அப்பாலியவரணமோ பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணிந்தோ மணிமாலை என்கின்ற மார்பில் வழக்கமோ மணிமாலை என்கின்ற மார்பில் வழக்கமோ மார்பில் வழக்கமோ மார்பில் வழக்கமோ மாணிக்க பூநூலா அரவரத்துடன் திருக்கோடி நாட்டினான் ஆணி உத்திரத்தில் அப்பாரவரத்துடன் திருக்கோடி நாட்டினான் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரந்தன்னில் வீரண்டவன் ஆணி உத்திரந்தன்னில் வீரண்டவன் தன்னில் வீரண்டவன் தன்னில் வீரண்டவன் ஆனந்த கூட்டனன்பா குமர குருவரனே வெற்றி வேளா குமர குருவரனே வெற்றி வேளா அப்பனை கொண்டறிந்தோன் மான்மாருகா சுவாமி அமரர் சிறை அடைத்தவாலா ஆறு செஞ்சடைய வேல்மூருவா அரக்க குளங்களெல்லாம் அறுத்தோனே தானே குறவள்ளி மணவாளா தானே குறவள்ளி மணவாளா கந்தனை செந்தூர் வடிவேல் முருகா கண் கொடுத்த காளியம்மாள் தாய கதைக்கு வந்த அருள்புரிவார் அம்மா பாடுவனே நானும் முன்ன வடக்கு வாசல்லி அம்மா தாய பலகாலம் உனை தொழுத அம்மா தேடுவனே நானும் முன்ன ஒன்னே எந்தாய காளி அம்மா தென்னாடு தேசமெல்லாம் கூறுவனே அம்மா கூறுவனே நானும் ஒன்னே தாய குச்சங்குராணிராமல் மறந்திருக்கும் கதைகள் எல்லாம் இந்த
மங்கையான காளி அம்மா எனக்கு மனதில் வந்த அருள் புரிவாய் அம்மா புரியாத கதைகள் எல்லாம் இந்த வடக்கு வாசல்லி அம்மா எனக்கு புரியும்படி அருள் புரிவாய் அம்மா நாவுதடு மாறிடாமல் நற்குரலும் மங்கிடாமல் அம்மா நெஞ்சிலையும் நாவிலையும் ஆய நின்று விளையாடவே அதாவது தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா சீமை இருகடலாம் தென்காசி முக்கடலாம் சரி சீமை எங்கும் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்கக்கூடிய தென்னிந்தியா தேசத்திலே சரி ஐயா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஆமா பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் சரி மண்வளம் பொன்வளம் கொடிவளம் குடிவளம் குடிவளம் குடிவளமா கொடிவளமா குடிவளம் அதாவது அத்தனை வளங்களும் சீரம் திறப்பரனை பொருந்தி இருக்கக்கூடிய சூழ் உலகமும் யாரி வச்சு சூரிய மினிக்கன் சரி பேர பார்த்தேடா சரியான பேருயா பேரிலே மின்னுதே பிறகு ஊர் எப்படி இருக்கு ஊரும் அதுக்கு மேல மின்னும் அதனால இந்த சூரிய மினிக்கன்மான் நன்னகரத்திலே அத்துணை சமுதாய பெருமக்களை இணைந்து அம்பிகை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையற்கண்ணி சிங்கார செல்வி அப்பு சடைச்சி ஆயி மகவாயி என் தாயாகப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வடக்கு வாசல்ல இருக்காளே அம்மா யாரு யாரு அவ பேர் தான் வடக்குவா செல்லி வடக்குவா செல்வி வடக்குவா செல்லி அம்மாளோடு என் தாயாகப்பட்ட காளியம்மாளுடைய கொடை விழா சரி ரொம்ப சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கொடை விழாவிலே நாங்க இப்போது பாட இருக்கக்கூடிய கதையானது அட்டகாளியர்களுடைய 8 பேருடைய வரலாற்று சிறப்பிலே மதியம் தொட்ட கதையை நாங்கள் பாட இருக்கின்றோம் என்னென்ன அதனாலே அட்டகாலியர்கள் 8 பேருடைய வரலாற்றின் சிறப்பை பாட இருப்பதாலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஆலயத்துக்குள் வந்து நின்று அம்பாளுடைய கதையை கேட்டுக்கொள்ளுமாறு உங்களை மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நாங்க வரலாறு கூறுகிறோம். பாடுவோமா? ஐயா, குறகதைகள் நாங்கள் வாட, குறகதைகள் நாங்கள் வாட, எனக்கு குமரேசனை அருள் புரிவார், தொட்டகர குறைகள் வாட, சாமி குறைகள் சொல்லி வயச்சோனை முன்னருள்வா. அட்டகாளி 8 பேர், எங்க அட்டகாளி 8 பேர், அழகு சந்தன மாரியம்மா, இந்த வடக்கு வாசல்லி அம்மா, அட்டகாளி 8 பேரும் அம்மா மாணிக்க தொட்டில மதல போல தூங்குவாளா. அம்மா பிறந்து 16 நாள் கழியல, 16 நாள் பிள்ளையாகவே மாணிக்க தொட்டிலே அசந்து உறங்குகின்றா அட்டகாளியர்கள் எல்லாம். அட்டகாளி 8 பேரும் அசந்து உறங்கும் போது கதை என்ன நடந்தது? ஐயோ, ஆதி வெள்ளி கைலாசத்தில், ஆதி வெள்ளி கைலாசத்தில்
யாரெல்லாம் கொலுவிருந்தார் பகவானும் பார்வதியோ பார்வதியோ அண்ணா பௌசுடனே கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் அப்பம் பகவான சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படியளக்க வருவாரா ஆக்கிவிட்ட மனுக்களுக்கு அளக்கும்படி கையில் எடுத்தோ கையிலே எடுத்து பகவான் படியளக்க வரும்போது அப்படியாக மேலோகத்திலே மொத்தம் 3 லோகங்கள் உண்டு. ஒன்று பிரம்மலோகம், இன்னொன்று வைகுண்டம், இன்னொன்று கைலாசம். இந்த 3 லோகத்தையுமே மும்மூர்த்திகளை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு. என்ன தொழில் உண்டு? நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழிலை வரமாக பச்சவன் பிரம்மதேவன். வைகுந்த லோகத்தில் இருக்கும் மாயவனாருக்கு துஷ்டர்களை சிஷ்ட பிரகாரம் செய்யும் வரத்தை பெற்றவன் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கைலாசத்தில் இருக்கின்றாரே கடவுள் பகவான், பகவான் சிவபெருமானுக்கு படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்கும் தொழிலை வரமாக பச்சவன் இறைவன். அதனாலே பகவான் சிவபெருமான் இருக்கின்றாரே படைத்த மனுக்களுக்கு பகவான் படியளக்க வேண்டும் என்று அந்த காலத்துல ஒரு ஆணா பிறந்தா ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே வாழாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணா பிறந்தவா கணவனி எப்ப வருவார்னு அந்த காலத்து பெண்கள் எல்லாம் தேடுவாங்க. எப்போ வருவாவோ எப்போ வருவாங்க, இப்போ வந்துருவாங்களா இல்ல கொஞ்ச நேரம் சென்று வந்துருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்களா. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சுவாமி பகவான் படியளக்க வரும்போது பெண்ணரசி பார்வதியானவான் நாளை தினை எடுத்தான், நாதனுடைய கையிலே கொடுத்தான். உரிய தினை எடுத்தா பார்வதி உடையவனார் கையிலே கொடுத்தா. அப்போ உடையவனாகிய பகவான் அந்த தினையை வாங்கி கொண்டு பார் உலகமெல்லாம் பகவான் எப்படி படியளந்தார் பாருங்கோ. அண்ணா நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து அவன் நாடி எங்கோ படிய அவன் நாடி எங்கோ நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் படியளந்தார் தினை எடுத்து அவரும் அகிலமெல்லாம் படியளந்த நல்ல பகவானுக்கு
பகவானோ கைலாசோ ஈசன் இறையளந்த பகவானோ கை சோர்ந்து கால் சோர்ந்து பகவான் கைலாசம் வரும்போது பெண்ணரசி பார்வதியா பகவானப்ப வருவார் என்று பார்வதிய தேடுவாரா ஈசனப்ப வருவார் ஈசனப்ப வருவார் அந்த ஈஸ்வரிய தேடுவார் அப்படியாக பெண்ணரசியான பார்வதி அந்த காலத்திலே ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை ஆமா அதாவது அந்த காலத்திலே ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனார் சொன்னா ஒரு பெண்ணாக பிறந்தவா கணவன் போன திசையை நோக்கி காலை நீட்ட மாட்டான் அவ காலுக்கெல்லாம் ஒண்ணும் ஆவல இல்லன்னு அந்த காலத்துல ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனார் சொன்னா பெண்ணாக பிறந்தவா வீட்டுக்கார் வார வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க என்ன செய்வாங்க பட்னியாவே கிடப்பாங்க ஐயோ பாவம் இல்ல அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவன் போன திசையை நோக்கி காலை நீட்ட மாட்டாங்க சரி வீட்டுக்கார் வார வரைக்கும் அவன் வழிய பார்த்து 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 கண்ணெல்லாம் பூத்து போகும் அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவன் மேல பயம் இருந்தது வீட்டுக்காரு பேரை சொல்லியே அந்த காலத்து பெண்கள் கூப்பிட மாட்டாங்க வீட்டுக்காரு பேரு கருப்பசாமின்னு இருக்கும் ஆமா எங்க ஆட்சி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டான் என்ன கேட்பாங்க ஓ கடைக்கார ஓ சிரட்டை இருந்தா கூட சிரட்டையா அவர் என்ன செய்வாரு அவன் தேங்காய் சட்டை ஏத்தி கொடுப்பான் சரி இவ அவனை அடிக்கிறதுக்கு போவான் ஏன் அடிக்க போறா நான் என்னையா கேட்டேன் நீ என்னையா தாரியரு ஏன் ஓம்படி வாங்க அவனை கருப்பட்டி சிரட்டை கேட்டேன் ஏமா நீ கருப்பட்டின்னு சொல்ல முடியானே என் புருஷன் பேரு அதுல வருது இல்ல ஓ அவ்வளவு பக்தி வீட்டுக்காரு பேரு சுப்பையான்னு இருக்கும் சரி எங்க ஆட்சி கடையில போய் சுக்குன்னு கேட்க மாட்டான் ஓ கடைக்காரர ஓ இஞ்சியில காஞ்சது கூடும் வீட்டுல இருந்தே ஈண்டு போவான் அப்போ அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவன் மேல பயம் இருந்தது பாசை இருந்தது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதனாலே அந்த காலத்து பெண்கள் எல்லாம் இறைவனாகிய கடவுள் பகவான் படியிறக்க போனாரு அப்போ பெண்ணரசி பார்வதியானவா ஐயோ பகவானப்போ வருவான் பகவானப்போ பார்வதியா தேடுவா ஈசனப்போ வருவாரண்டு அந்த ஈஸ்வரியா தேடுவாளா சாமி எப்ப வருவாரு அந்த சங்கரியா தேடுவான் அப்போ கணவன் எப்ப வருவாரு அண்ணா கட்டளை தேடுவான் அப்போ கை சோர்ந்து கால் சோர்ந்து பகவான் கைலாசம் வரும்போது படியல் அந்த பகவானுக்கு
பண்ணுவான். பாத பூசனா என்னதுன்னு என்ன புதன பாத புதனா என்ன புதையற தெரியும். பகவான தங்க தாம்பலத்துல நிக்க வச்சு சரி பகவானுடைய பாதத்தை கெண்டி சலங்கொண்டு கழுகுவான். அதான் என்ன சலங்கொண்டு கெண்டிலே ஜலம் கொண்டு வந்து அப்ப கெண்டி சலங்கொண்டு பார்வதி கழுவுனா மட்டும் காணாது. பார்வதியானவா என்ன நறுமணமிக்க மலர்கள் 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 வாடாமல்லிகை வளர் மல்லிகை சுடாமல்லிகை சுடர் மல்லிகை மந்தாரை பிச்சி பிச்சி இருவாச்சி முல்லை ரோசா கனகாம்பரம் அப்படி என்று பூக்களை போட்டு பகவான் பாதத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கா. இப்ப தாளக்கார வீட்டுக்காரு கால எங்க சித்தி டெய்லி விழத்தான் செய்தான். வீட்டுல விழுந்து பார்த்தா இவன் கால்ல என்ன இருக்குன்னு தெரியாம வீட்டுக்குள்ள போறானே எப்படி அவ கால்ல விழுவா. ஓஹோ அப்போ படியல் அந்த பகவானுக்கு பாத பூசதான் முடித்தா. அண்ணா பள்ளியற தன்னாரிலே அவ பால் வளங்கள் கொடுப்பா. அப்போ பால் வளங்கள் கொடுத்தல்லவோ அந்த பார்வதியும் பகவானும் என்ன சுக்கோட்டாடுவாரா. அண்ணா சுக்கோட்டாடும்போது அண்ணா சுவாமி மயக்கத்தாலே பகவான் சந்து உறங்குவாரா. அப்போ வெள்ளி உதயமா அண்ணா வெள்ளி உதயமா சாமி விடிய காலமா அப்போ வெள்ளி நல்லோ உதயமாச்சு விடிய கால நேரமாச்சு பகவான சிவபெருமான் எட்டிய பார்வதி நான் பகவான் மீண்டும் படியிழக்க போறோம்னு கிளம்புதாரு. ஆமா பார்வதி பகவான வழி மறிக்கா. ஏன் வழி மறிக்கா? ஆம்பளை பார்வதி பகவான வழிமறிச்சு என்ன சொன்னா? என்ன சொல்லுதா? சாமி இறைவா இது செத்த கொஞ்சம் போறோம் என்ன வார்த்தை வருது? இல்ல கொஞ்சம் பொறும்னு. ஏ பார்வதி என்ன பகவான படியலக்க போறோம்னா ஏமா வழிமறிக்க? சாமி நீரு பகவான் இந்த ஈரேழு உலகமெல்லாம் பகவான் இறையிலக்க போறேல உண்மைதானே? ஆமா உண்மைதான் உண்மைதான். சாமி நீங்க படியலக்க போகும்போது இந்த பார்வதியை விட சரி அழகிலே சிறந்த பெண்களை நீர் பார்த்தது உண்டா? இந்த பார்வதியோட அழகான பெண்ணை நீங்க பார்த்தது உண்டா? எப்படி கேக்கா பாருங்க பகவான் கிட்ட. எப்படி கேட்டா வாயில வம்பு வந்து சேரும்னு சொல்லுது சும்மாவானே. அதுக்கு தான் சொல்லி இருக்கான் ஒலவாய முடுதுக்கு ஒலமுடி இருக்கு ஊர்வாய முடுதுக்கு ஒலமுடி இருக்கா. வாய் வந்து ரொம்ப லேசான வாய் கிடையாது. ஏ பார்வதி என்ன உன் வாய் ஏக்கனே மணிப்பாசி வாய். வாய் ஏ பார்வதி என்னம்மா பகவான பார்த்து இந்த வார்த்தையை நீ கேட்கப்படுமா? அதிகாரி மேல இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாமா நீ? சாமி என்ன நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லும். ஆமா சரிதான். ஈரேழு உலகமெல்லாம் பகவான் இறையிழக்க போறேல. ஆமா இந்த பார்வதியை விட அழகிலே சிறந்த பெண்களை நீர் பார்த்ததுண்டா கண்டதுண்டா? இருக்காளா இல்லையா? அத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க இறைவா. ஒண்ணுதான். அப்ப பகவான் சொன்னா பார்வதி சொல்ல முடியும். ஏ பார்வதி இத்தனை நாளை இந்த வார்த்தையை நீ என்கிட்ட கேட்கல. அதான் இப்ப புதுசு புதுசா கேட்க இன்னைக்கு மட்டும் என் கேட்க காரணம் என்ன? இந்த உலகத்திலேயே தான் தான் அழகு என்ற ஆணவம். இந்த உலகத்துல பார்வதி தான் அழகு. இந்த உலகத்துல வேற யாரும் அழகே கிடையாது. அதுக்குத்தான் சொல்லி இருக்கான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருப்பான். வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல நான் தான் அழகு அழகுன்னு நினைக்கி அம்மா. தன்னை மெச்சிக்குமா தவிட்டு போய் குளக்கட்ட ஊரை மெச்சிக்குமா ஊச போய் குளக்கட்ட.
தெரியாதுண்ணே. 2 கொலக்க விட்டையும் ஆவாதனே பூசில 2 கொலக்க கலக்க முடியுமா? கொலக்கட்டை ஆ. ஆவாத கொலக்கட்டை. சரி. கொலக்கட்டை. அதாவது என்னையா பகவான் சொன்னாரா, ஏ அம்மா பெண்ணரசி பார்வதி, ஏ பார்வதி, இந்த உலகத்துல நீதான் அழகு அழகு அழகுன்னு மனசுல நினையாத. நினையாத பார்வதி, நீ தன்னமைச்சுக்குமா தவிட்டு போய் குளக்கட்ட, ஊரமைச்சுக்குமா ஊச போய் குளக்கட்ட, ஆமா நீதான் அழகா. தன்ன அழக தானே பெருசா சொல்லக்கூடாதம்மா. பார்வதி, என்ன நீ என்னட்டி அழகு புசுக்கொத்து, அதுதானே உன் தங்கச்சி இருக்கு. உன்னை விட அழகிலே சிறந்தவா அட்டகாளி 8 பேர்கள் பிறந்திருக்கான். ஆமா சாமி எங்க பிறந்திருக்கா? அப்படி கேளு, எங்க பிறந்திருக்கான்னு கேக்கியா? அம்மா தெரியணும்ல எனக்கு. அம்மா நாகலோகப்பட்ட நாகலோகப்பட்ட அந்த நாகராசனாக கண்ணி அவ தவமீரந்து பெத்த மகா, தவமீரந்து பெத்த மகா அம்மா அட்டகாளி 8 வடக்குவா செல்லி அம்மா, அம்மா கண் கொடுத்த காளி அம்மா, அம்மா சிக்க நல்ல செவப்பழகி இந்த வடக்குவா செல்லி அம்மா, அவள் செந்தூருக்கம் போட்ட வங்கி நல்ல தலையலை அம்மா வாடாமல்லி போட்டார வடக்குவா செல்லி அம்மா, ஆடியில் அழகி அம்மா, ஆடியில் அழகி அம்மா, அதிரூப சுந்தரியா வேலையான நல்ல வேலையம்மா, அம்பிகைய காளியம்மா, காளியம்மா உனக்கு விளையாடும் சமயம்